வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? மதிப்பு, அதாவது வேல்யூ. இது எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். பிரம்மாண்டமான பழங்கால நினைவுச் சின்னங்கள்ல ஆரம்பிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற நவீன மார்க்கெட் வியூகங்கள் வரைக்கும் மனித வரலாறு முழுக்க இந்த மதிப்பு எப்படி இன்ஜினியரிங் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். 1200 வருஷம் பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் கோயில், ரத்தன் டாட்டாவோட மிகப்பெரிய பிசினஸ் வெற்றி, அப்புறம் நம்ம ஊர் கடைகள்ல வெறும் 20 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்க், இது மூணுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாத இந்த வெவ்வேறு உலகங்களை இந்த மதிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இத பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்க இந்த 6 முக்கியமான விஷயங்களை நம்ம கடந்து போக போறோம். சாத்தியமற்ற கட்டமைப்பு, வாகன சந்தை போர், கார்களுக்குள்ள மறைஞ்சிருக்க ரகசியங்கள், லாபத்தை விட பாதுகாப்பு, சந்தையை புரட்டி போடுதல் மற்றும் மதிப்பின் உளவியல். சரி, முதல்ல என்ஜினியரிங் தி இம்பாசிபிள், அதாவது சாத்தியமற்ற கட்டமைப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த விதமான நவீன இயந்திரங்களும் இல்லாத அந்த பழங்காலத்துல 2 லட்சம் டன் பாறைகள் எப்படி செதுக்கப்பட்டு காணாம போச்சு? அதே போல சுமார் 20,000 மக்கள் பூமிக்கு அடியில குடும்பம், கால்நடைகள்னு ஒரு முழு நகரத்தையே ஏன் உருவாக்குனாங்க? இது எல்லாமே மனிதர்களோட திறமைய பத்தி நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைக்குது. இந்த 280 அப்படிங்கிற நம்பரை பாருங்க. துருக்கியில இருக்கிற டெரின்குயு அப்படிங்கிற ஒரு பழங்கால நகரம் பூமிக்கடியில 280 அடி ஆழத்துல கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மெக்சிகோல இருக்கிற பாதரசம் நிரம்பிய தியோதிஹுவாக்கன் சுரங்கங்கள், சீனாவுல மர்மமா வெட்டப்பட்ட பிரம்மாண்டமான லாங்யூ குகைகள்னு எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல மனிதர்கள் உருவாக்குன பிரம்மாண்ட கட்டமைப்புகளுக்கு ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. நம்ம ஊர்லயே இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. பிரம்மாண்டமான எல்லோரா கைலாஷ்நாதர் கோயில் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? மேலிருந்து கீழாக ஒரு முழு மலைய குடைந்து ஈரமான மரக்கட்டைகளை பாறை வெடிப்புகள்ல சொருகி அது விரிவடைறத வச்சு பாறைகளை பிளந்து வெறும் 12 வருஷத்துல 2 லட்சம் டன் பாறைகளை வெட்டி எடுத்து இந்த கோயில கட்டியிருக்காங்க. பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள்னு 3 எதிரெதிர் ராஜவம்சங்களை சேர்ந்த கலைஞர்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு மாபெரும் இன்ஜினியரிங் அதிசயம் இது. இப்போ பழங்காலத்திலிருந்து அப்படியே நம்ம மாடர்ன் உலகத்துக்கு வருவோம். $200 மில்லியன், இது எவ்ளோ பெரிய தொகைன்னு பாருங்க. திரவ இயற்கை எரிவாயுவுல, அதாவது LNGல இயங்குற உலகத்தோட மிகப்பெரிய சரக்கு கப்பலான CMA CGM ஜாக்சாடேவை உருவாக்க ஆன செலவுதான் இது. இந்த கப்பலோட சைஸ கற்பனை செஞ்சு பாருங்க. 400 மீட்டர் நீளம், அதாவது 4 கால்பந்து மைதானம் அளவுக்கு பெருசு. 23,000 கண்டெய்னர்களை சுமந்துட்டு போகும். இதுல இருக்கிற எரிபொருள் டேங்கை எப்பவுமே -162 டிகிரி செல்சியஸ்ல குளிர்ச்சியா வச்சிருக்கணும். இது LNGல ஓடுறதால 99% சல்ஃபர் வெளியேற்றத்தை குறைக்குது. ஆக பழங்கால பாழை குடைவரைகள்ல இருந்து ஒரு வத்திகான் சிட்டி அளவுக்கு பெரிய கப்பல்கள் வரைக்கும் மனிதர்கள் எப்பவுமே இன்ஜினியரிங் மூலமா ஒரு அளப்பரிய மதிப்பை உருவாக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 2வது பகுதி, தி ஆட்டோமோட்டிவ் பேட்டில் கிரவுண்ட், வாகன சந்தை போர். கார் டிசைன் பண்றதுல 2 முக்கியமான தத்துவங்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் கார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்பவுமே நம்பகத்தன்மை, நீண்ட நாள் உழைப்பு, ரொம்ப குறைவான மெயின்டெனன்ஸ் செலவுக்கு பெயர் போனது. ஆனா ஜெர்மன் கார்கள் பாத்தீங்கன்னா பிரீமியம், லக்ஸுரி, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ஆனா அதிக மெயின்டெனன்ஸ் செலவு கொண்டபடி. இது ரெண்டுமே வெவ்வேறு விதமான வாடிக்கையாளர்களை குறிவச்சு தங்களோட வேல்யூவை அழகா மார்க்கெட்ல நிலைநிறுத்துது. பிசினஸ் வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம ரத்தன் டாட்டாவோட மாபெரும் வெற்றிய பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? 1998ல டாடா இண்டிகாவை லான்ச் செஞ்சு 1999ல ஃபோர்ட் கம்பெனியால அமெரிக்காவில் அவர் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டாரு. ஆனா சரியா 2008ல அதே ஃபோர்ட் கம்பெனி கிட்ட இருந்து உலக புகழ் பெற்ற ஜாகுவார் லேண்ட் ரோவரை $2.3 பில்லியன் கொடுத்து வாங்கினாரு. தன்னோட அவமானத்தை மிகப்பெரிய வெற்றியா மாத்திர மாஸ்டர் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி இது. 3வது பகுதி, சீக்ரெட்ஸ் அண்டர் த ஹுட், தொழில்நுட்ப ரகசியங்கள். இப்போ ஒரு கார் தன்னோட மதிப்பை எப்படி தக்க வச்சுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது உங்க டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற அறிவார்ந்த ZF8 ஸ்பீட் கியர் பாக்ஸா இருக்கலாம். இல்ல வெளியே இருந்து எந்த ஒரு மெக்கானிக்கும் தன் காரை ஈஸியா தொட முடியாத அளவுக்கு சாஃப்ட்வேர் லாக் பண்ணி வச்சிருக்க டெஸ்லாவா இருக்கலாம். அதே போல அப்பப்போ புது பெயிண்ட் அடிச்சு மேக் ஓவர் செஞ்சு தன்னோட மதிப்பை காப்பாத்திக்கிற ஃபோர்ட் மஸ்டாங் ஆகட்டும், மாடர்ன் லுக்கோட திரும்பி வர பிளான் பண்ற நம்ம பழைய அம்பாசிடர் கார் ஆகட்டும், எல்லாமே தங்களோட வேல்யூவை மெயின்டைன் பண்ண தொடர்ச்சியான இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துது. 4வது பகுதி, சேஃப்டி ஓவர் ப்ராஃபிட்ஸ், லாபத்தை விட பாதுகாப்பு. 1959ல வோல்வோ கம்பெனி 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அவங்க நினைச்சிருந்தா இதுக்கு பேட்டன்ட் வாங்கி கோடிக்கணக்கில் லாபம் பார்த்திருக்கலாம்.
ஆனா இது மக்களோட உயிரை காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதோட பேட்டன்ட்டை ஓபன் செஞ்சு எல்லா கார் கம்பெனிகளும் இதை இலவசமா பயன்படுத்திக்கலாம்னு அறிவிச்சாங்க. உண்மையான வேல்யூ அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுல மட்டும் இல்ல, மனித குலத்தை பாதுகாக்கிறதுல தான் இருக்குன்னு இந்த தன்னலமற்ற செயல் நமக்கு சூப்பரா நிரூபிக்குது. 5வது பகுதி டிஸ்ரப்டிங் த மார்க்கெட், சந்தையை புரட்டி போடுதல். இந்த 20 ரூபாயை கவனிங்க. பெப்சிகோவோட ஸ்ட்ரிங் எனர்ஜி ட்ரிங்க் அதோட விலைய வெறும் 20 ரூபாய்க்கு குறைச்சு தன்னோட வலுவான லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பயன்படுத்தி எனர்ஜி ட்ரிங்க்னாலே அது பிரீமியம் மார்க்கெட் அப்படிங்கிற மாயையே சுக்குநூறா உடைச்செறிஞ்சிருச்சு. இது ஒரு ரியல் கேம் சேஞ்சர். இத பாருங்க, 2023க்குள்ள மார்க்கெட்டுக்கு புதுசா வந்த ஸ்டிங் எப்படி ராக்கெட் வேகத்துல உயர்ந்து இந்திய எனர்ஜி ட்ரிங்க் மார்க்கெட்ல 90% பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. பல வருஷமா ராஜாவா இருந்த ரெட்புல் வெறும் 7%க்கு சரிஞ்சிருச்சு. ஒரு சரியான விலையும் சூப்பரான விநியோகமும் எப்படி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் வேல்யூவை உருவாக்கும்னு இது தெளிவா காட்டுது. கடைசியா 6வது பகுதி, தி சைக்காலஜி ஆஃப் வேல்யூ, மதிப்பின் உளவியல். சோத்துல தூங்குற கடிகாரம் டிக் டிக்னு ஓடிட்டு இருந்தா யாரும் அதை பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆனா அது நின்னுடுச்சுன்னா அதோட மதிப்பு எல்லாருக்கும் உடனே புரியும். ரொம்ப ஆழமான ஒரு கோட் இது. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் அவைலபிளா இருந்தா மக்கள் உங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவாங்க. உங்க மதிப்பை அவங்க உணரவே மாட்டாங்க. அதனால உங்களோட அவைலபிலிட்டி மற்றும் ஆப்சென்ஸ், அதாவது எப்ப இருக்கணும் எப்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நடுவுல இருக்கிற பேலன்ஸை கரெக்டா கத்துக்கோங்க. நீங்க நம்பகமானவரா இருங்க. ஆனா அதே சமயம் நீங்க இல்லாதப்ப ஏற்படுற வெற்றிடத்தை மத்தவங்க உணர்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மையான மரியாதை கிடைக்கும். இந்த விளக்கப்பதிவை நம்ம முடிக்கும்போது உங்களுக்கான ஃபைனல் கேள்வி இதுதான். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த பிரம்மாண்டமான இன்ஜினியர்கள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்கள் போல உங்களோட சொந்த வேல்யூவை நீங்களும் சிறப்பா